மோசமான ஒரு அன்பாக்சிங் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பேக்கேஜிங்கை பார்த்தப்பவே ஒரு கட் ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா பேக்கிங்கே நல்லா இல்லை, ஃபிஷ்ஷஸ்லாம் உயிரோடு இருக்குமா என்ன ஏதுன்ட்டு. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாதி ஃபிஷ்ஷஸ் செத்து கிடக்கு, மீதி பாதி பார்த்திங்கன்னா சாக போகிற ஒரு நிலைமையில் இருக்குது. சரி, எல்லாத்தையும் பிரித்து ஒரு டப்பில் விட்டுட்டு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது 10 பேர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் 5 பேர் பார்த்திங்கன்னா மேல்ஸ் எல்லாமே அந்த பாடி வந்து கொஞ்சம் பாடியெல்லாம் கொஞ்சம் பெண்டாக இருக்குது. அது பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப ஆக்வர்டாக ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் ஆர்டர் பண்ண இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டேன். நீங்கள் அமிச்சதில் பார்த்தீங்கன்னா 3 மேல் செத்து போச்சு, 5 மேல் இந்த மாதிரி இருக்குது, ஏன் இப்படி அமிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ பேசினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க வந்து ட்ராப் ஷிப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண பேஜில் இருக்கவங்க அந்த மீனே பார்க்கல, அவங்க வேற ஒருத்தவங்க மூலமாக அதை அனுப்பிச்சிருக்காங்க. பட் அட்லீஸ்ட் ஹீ வாஸ் குட் இனஃப். கண்டிப்பாக இதுக்கு பதிலாக வேறு மெயில் வந்து நான் செக் பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அனுப்புகிறாங்களா இல்லையான்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் கைண்டாக பேசினதே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பாடி பெண்ட் ஏன் இருக்கும், இதுங்களோட குட்டீஸும் இனி இப்படி தான் வருமா? யாருக்காச்சும் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள்.